ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை என்பது திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் என்பது. கடப்பாறையால் அடித்தேனோ அனந்தாழ்வானைப் போலே. கடப்பாறையால் அடித்தேனோ அனந்தாழ்வானைப் போலே. அனந்தாழ்வான் என்பவரை பற்றி நாம் கீழேயே சரித்திரம் பார்த்திருப்போம். சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர்களுக்குள்ளே பிரதானமானவர். கர்நாடக தேசத்திலே ஸ்ரீரங்கப்பட்டனா என்ற இடத்திற்கு அருகிலே கிரங்கூர் சிறுபுத்தூர் என்ற இடத்துல அவதரித்தவர். ராமானுஜரிடத்துல மிகுந்த ஈடுபாடோடு அவருடைய பிரதாபங்கள், அவருடைய வாக்கு வன்மை, உபதேசங்களை கேட்டு ஈர்க்கப்பட்டு திருவரங்கத்தில் வந்து ராமானுஜரிடத்திலேயே ஈடுபட்டு ராமானுஜரை எல்லாம் என்று வாழ்ந்த ஒரு மகனியர். அவருக்கு அனந்தாழ்வான் அப்படின்னு பெயர் இருந்தது, இயற்பெயர். அனந்தாழ்வான் என்று இயற்பெயராக அவருக்கு இருந்தது. அகிலாத்ம குணாவாசம் அக்ஞான திமிராவகம் ஆஸ்ருதானாம் சுஷரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் என்பது அவரை பற்றி அழகான தனியன். இந்த தனியனை கொடுத்தவரே யாரோ அவருடைய சிஷ்யர்களோ மற்றவர்கள் கிடையாது, பகவானே கொடுத்திருக்கிறான். அதுவும் ஸ்ரீனிவாச பெருமாளே இந்த தனியனை அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெருமை மிகுந்தவர் அல்லவா. இவர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், ஒரு ஆச்சாரிய புருஷர், ராமானுஜருக்கு நல்ல சிஷ்யர், ரொம்ப சாத்வீகமானவர். இவர் போய் மற்றொருவரை அடிப்பாரா? அடிப்பது கூட பெருசில்ல, அதுவே செய்ய மாட்டார். மனசாலேயே தவறு நினைக்க மாட்டார். செயலால தவறு நினைப்பாரா? இன்னொருத்தருக்கு வருத்தம் வரும்படியாக, அவருக்கு வலி தெரியும்படியா அடிக்கிறதோ பேச்சால துன்புறுத்துறதோ இவர்களுக்கு வராது. அப்படி இருக்கக்கூடிய அனந்தாழ்வான் அடித்ததும் அடித்தார், கடப்பாறையால அடித்தார் அப்படின்னு பார்த்தால் இது எப்படி நடக்கும் என்று பார்ப்போம். அடித்தது யாரோ சாமானியமான ஆள அல்ல, அவர் அடித்தது ஸ்ரீனிவாச பெருமாளையே கடப்பாறையால அடித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் சரித்திரம். இது பல பேர் தெரிந்த சரித்திரமாகவே இருக்கலாம். இருந்தாலும் திருவல்லிக்கேணி அம்மாள் அவருக்கு இருந்த ஆச்சாரிய பிரதிபத்தி, இந்த சரித்திரத்துல நம்ம தெரிந்து கொள்ள போறது ஆச்சாரிய பிரதிபத்தி. எந்த அளவுக்கு ஆச்சாரிய கைங்கரியம் செய்யும் போது அந்த பகவானே வந்து தடங்கள் செய்தாலும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த குணத்தை தான் இது காட்டுகிறது. இது சரித்திரம் என்ன என்பதை முதலிலே பார்ப்போம். சுவாமி ராமானுஜர் அழகான வாக்கு சாதுரியத்தோடு பல பேரை தன்னுடைய வாக்கு வன்மையாலும் கடாட்சத்தாலும் செயல்களாலும் உபதேசத்தாலும் பல பேரை திருத்தி பணிகொண்டு நல்ல உயர்ந்த சாத்வீக சிகாமணிகளாக மாற்றியிருக்கிறார். அப்படி செய்யக்கூடிய உடையவர் ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபன்யாசங்கள், காலக்ஷேபங்கள் அடிக்கடி செய்வார். உயர்ந்த கிரந்த காலக்ஷேபங்கள், உபன்யாசங்கள் அப்படின்னு தேர்ந்தெடுத்து பல அறிவுரைகள், ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு பொருள் சொல்லுதல் என்பதையெல்லாம் தன்னுடைய ஆச்சாரியார்களிடத்துல எப்படி கேட்டாரோ அதோடு அவருக்கே பகவான் மயர்வர மதிநலம் அருளினதனாலே பல இடங்களிலே அர்த்தங்களை விசேஷித்தும் அனுபவமாக சொல்லுவார். பல பேர் சொல்லுகிறார்கள், ஆனா சில பேருக்கு தான் அதை சொல்லும் போதே அதுல ஈடுபட்டு போய் நான் தழுதழுக்க, கண்களிலே நீர் பெருக, மயிர் கூச்செறிய கதை சொல்றவர்களா இருக்கணும். அப்படிதான் ரோமஹர்ஷனர் அப்படிங்கிறவர் அப்படி கதை சொல்லுவாராம், உபனிஷத்துக்கள் எல்லாம் சொல்லப்படக்கூடியது. அந்த மாதிரி உடையவர் சரித்திரங்களை சொல்றார். திருவாய்மொழிக்கு உபன்யாசம் நடைபெறுகிறது. திருவாய்மொழியிலே 3ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழி நம்மாழ்வார் பகவானிடத்திலே கைங்கரிய பிரார்த்தனை,
அந்த கைங்கரியமும் திருவேங்கடமுடையானுடைய திருவடிவாரத்திலே தொண்டு செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரலருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே. இது முதல் பாடல். இரண்டாவது பாடல், எந்த தந்தை தந்தை தந்த தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் கோனொடும் சிந்து பூமிகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் கார் எழில் அண்ணலே. இது இரண்டாவது பாடல். முதல் பாட்டுல பகவானுக்கு சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைச்சித சர்வ பிரகார கைங்கரியங்கள் செய்ய வேண்டும், எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா விதமான கைங்கரியங்களையும் எல்லா நிலைகளிலேயும் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சார். அது முதல் பாட்டு. இரண்டாவது பாட்டுல குலம் குலமாக எந்த தந்தை தந்த தந்தை தந்த தந்தைக்கும் முந்தை என்று குலம் குலமாக எங்க வம்சத்தில் இருக்கிறவர்கள் அடியார்கள் அனைவருமே வானவர் வானவர் கோனோடும் சிந்து பூமகிழும் திருவேங்கடம். வானவர் அப்படின்னா நித்தியசூரிகள், வானவர் கோனோடும் அப்படின்னா அவர்களுக்கு தலைவர், நித்தியசூரிகளுக்கு தலைவர் விஸ்வக்சேனர், சேனை முதலியார். அவர்கள் சிந்து பூமகிழும் திருவேங்கடத்து புஷ்பங்கள் சிந்தி கிடக்கக்கூடியதான திருவேங்கடத்திலே தொண்டு செய்கிறார்கள். யாருக்கு? அந்தம் இல் புகழ் கார் எழில் அண்ணலே. கருத்த மேகத்தை ஒத்த திருவுருவத்தை உடைய அந்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு நித்தியசூரிகள் பரமபதத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட அவர்கள் தலைவரோட கைங்கரியம் செய்கிறார்கள் என்று அந்த பாசுரத்தினுடைய பொருளை சொல்லிக் கொண்டே வருகிறார். அதிலே சிந்து பூமகிழம் அப்படின்னு வார்த்தை. புஷ்பங்கள் எல்லாம் சிந்தி கிடக்கிறது. ஏன் சுவாமி பூவெல்லாம் சிந்தி கிடக்கு அப்படின்னு சொன்னா, நாம கூட தெருக்கள்ல அங்க இங்க ரொம்ப மரம் செடி கொடிகள் இருக்க வீடுகளுக்கு போனோம்னா அது பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதை சிரத்தையா பாத்துக்க தெரியல, பகவானுக்கு இதை சமர்ப்பிக்கணும்னு தெரியலன்னா பூக்கள் எல்லாம் கீழே கொட்டி கிடக்கும். பல இடங்கள்ல மகிழம் பூலாம் கீழே கொட்டி கிடக்கும். ஐயோ இதெல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாமே மாலை கட்டி அப்படின்னு நமக்கே தோணும் இல்லையா? அதுபோல திருவேங்கடத்திலே அதுவோ புஷ்ப மண்டபம் என்று திருவேங்கடத்துக்கு பேர். நல்ல மலை பிரதேசம், மலையில உயர்ந்த காடுகள் நிறைந்த இடம், நல்ல புஷ்பங்கள் தானாகவே இயற்கையிலேயே வளரக்கூடிய இடம். ஆனா அந்த பூக்கள் எல்லாம் மரத்துல கொஞ்ச நேரம் இருந்து தன்னை யாரும் பறித்து பகவானுக்கு மாலை கட்டலன்ன உடனே காலம் போக போக அந்த பூக்கள் தானே கீழே உதிர்ந்துடும் இல்லையா? ஒரு பெரிய காத்தடிக்கிறது. அப்படிலாம் இருந்தாலே என்ன ஆயிடும், அந்த பூக்கள் அந்த செடி கொடி அந்த மரத்துல இருந்து கீழே உதிர்ந்து விடும். அது போல அங்க யாரும் தொண்டு செய்வதற்கு ஆள் கிடையாது. மேல இருந்து வரலாம், நித்தியசூரிகள் வரலாமே தவிர அவர்களுக்கு கிடைச்ச நேரத்துல தொண்டு செய்து செல்கிறார்கள். ஆனா இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடியவர்கள் அங்க சென்று அந்த மாதிரி இருக்கக்கூடிய புஷ்பங்களை பறித்து பகவானுக்கு உயர்ந்ததான மாலைகளை கட்டி அந்த பகவானுக்கு சமர்ப்பித்தால் தானே அந்த பூக்கள் பிரயோஜனப்படும். இல்லைன்னா அந்த பூக்கள் எல்லாம் அந்த மரம் செடி கொடியிலிருந்து கீழே சிந்தி கிடக்கின்றனவே, அது போய் சேர வேண்டிய பகவானுடைய திருமுடிக்கோ அவருடைய திருவடிக்கோ திருமார்புக்கோ போய் சேராமல் கீழே கொட்டி கிடக்கிறதே அப்படின்னு மனசுல வருத்தத்தோடு அனுபவம் மனசுல ஓடுகிறது. ஐயோ இந்த பூக்கள் இப்படி வீணா போதே அப்படின்னு நினைத்து கொண்டு கண்கள்ல தண்ணீரோட ராமானுஜர் இந்த இடத்த சொல்லிக் கொண்டு வருகிறார். அவர் மனசுல திடீர்னு தோழுது, இந்த திருவேங்கடத்துக்கு சென்று தொண்டு செய்யக்கூடியவர்கள் யாராவது இந்த கோஷ்டியிலே இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். உபன்யாசத்துக்கு நடுவுல கேட்கிறார், யாராவது இங்கு யாரேனும் உளரோ? இங்க இருந்து ஸ்ரீனிவாச பெருமாள் திருவரங்கத்தில இருந்து போனோம், ஸ்ரீரங்கத்திலிருந்து ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு போய் அங்கேயே தங்கி இருந்து பகவானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்ய வேண்டியவர்கள் செய்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? அது காடு. அங்க போய் அழகா ஒரு நந்தவனம் அமைச்சு அங்க இருக்கக்கூடிய அழகான ஒரு நீர் தேக்கம் குளம் மாதிரி வச்சு அந்த தண்ணீர் எல்லாம் பாய்ச்சி எந்தெந்த புஷ்பங்கள் பகவானுக்கு உகந்ததோ அதை மாத்திரம் அழகாக செப்பனிட்டு அதை நன்னா
பராமரித்து அந்த பூக்களை பகவானுக்கு சமர்ப்பிக்க யாராவது இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்க, போக மண்டபம் திருவரங்கம், போக மண்டபத்தை விட்டு புஷ்ப மண்டபமான வேங்கடத்திற்கு சென்று கைங்கரியம் செய்ய வேணும் அப்படின்னு கேட்க, கோஷ்டியில அனந்தாழ்வான் உட்கார்ந்திருக்கார். எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. அனந்தாழ்வான் மட்டும் எழுந்து கொண்டு, ஆச்சாரிய நியமனம் அதுவானால் இதோ புறப்படுகிறேன் அப்படின்னு எழுந்து கொள்ள, ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சாரியன் ஆசைப்பட்டதை செய்யணும்னு இல்லையான்னா 2 விஷயம். ஒன்னு போக மண்டபம், திருவரங்கத்தை விட்டு போகணும். 2வது ஆச்சாரியன் ராமானுசரை விட்டு போகணும். இந்த காலக்ஷேபம், இந்த உபன்யாசங்கள், அவருடைய கடாட்சம், இதை பார்த்துக்கிட்டே வாழ்ந்தவர்களுக்கு அவரை விட்டு பிரிஞ்சிருக்க முடியுமா? அதனால பிறரெல்லாம் போகல. சரின்னு சொன்னார். அப்பதான் ராமானுஜர் அவரை பார்த்து சொல்றார், இவ்வளவு பெரிய கோஷ்டில நீர்தான் ஆண் பிள்ளையோ என்று சொல்லி, உமக்கு இனிமேல் அனந்தான் பிள்ளை என்று பேர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, நேரா அனந்தாழ்வான் தன்னுடைய கிரகத்துக்கு வந்தார். தன்னுடைய மனைவி கர்ப்பிணி, அந்த அம்மாவை வா கிளம்பலாம், ஆச்சாரியன் கைங்கரியம் அப்படின்னு நேரா கூட்டுண்டார். அந்த அம்மாவை எதுவும் கேள்வி கேட்கல, நேரா கிளம்பினார்கள். திருவரங்கத்திலிருந்து திருவேங்கடத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். மலை ஏறா அந்த அம்மா, ஒரு கர்ப்பிணி பெண் மலையேறி போகிறாள். எவ்வளவு கஷ்டம் இல்லையா? ஆச்சாரிய கைங்கரியம், அதற்காகவே மலையேறி செல்லுகிறாள். அங்க போய் சரி மேல போயாச்சு. என்னதான் இருந்தாலும் மலை பிரதேசம்னு சொன்னாலே அந்த இடத்துல சின்ன குன்றுகள், மலைகள், பாறைகள், மண்ணு எல்லாம் கலந்து இருக்கும் இல்லையா? ஒரு நந்தவனம் அமைக்கணும்னா சமமான தளம் இருக்கணும். சமதள பகுதியில தான் அதுக்குன்னு பாத்தி கட்டி செடிகளை நட்டு தண்ணீரை பாய்ச்சினா அழகா செடிகள் வரும். இல்லைன்னா காட்டு செடிகள், காட்டுப்பூக்கள் போல வந்துடும். அதனால இவர் நந்தவனம் அமைப்போம், குளத்தை வெட்டுவோம் அப்படின்னு ஏற்பாடு செய்து பாறையெல்லாம் எடுத்து போட்டு, யாரும் ஆள் கிடையாது. அந்த காலத்துல திருவேங்கடத்துல இன்னைக்கு போல கூட்டம்லாம் கிடையாது. அங்க இருந்தவர்களே கைங்கரிய வீரர்கள் 2 பேர், அர்ச்சகர் இருப்பார், பெரிய திருமலை நம்பி தீர்த்தம் கொண்டு வந்து கொடுப்பார். இப்ப அனந்தாழ்வான் போறார். யாரோ 4-5 பேர் இருந்திருப்பாங்க போல இருக்கு பகவானுக்கு கைங்கரியத்துக்கு, வேற யாரும் கிடையாதாங்க. இவர் உட்கார்ந்து செப்பனிட்டு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். கடப்பாறையை எடுத்து குத்தி குத்தி மண்ணை எடுக்கிறார். அந்த மண்ணை மண்வெட்டியில எடுத்து, அதை எடுத்து அந்த மண்வெட்டியில மண்ணை எடுத்து ஒரு பாண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மணலை கொண்டு போற அந்த ஒரு பாத்திரம், இரும்பால செய்யப்பட்டது, அதுல கொட்டுறார். யாரும் ஆள் இல்ல, மனைவி அந்த அம்மா கர்ப்பிணி பெண், அந்த அம்மாவே கொண்டு போய் அந்த மண்ணை தள்ளி ஒரு இடத்துல கொட்டிட்டு வரா. இந்த பார்த்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மனம் பொறுக்கல. அவர் பார்த்தார், ஒரு இளம் வயது பிள்ளை போல வந்தார். வந்தவர் முதல்ல இவரிடத்துல வந்து கேட்டார், அனந்தாழ்வான் இடத்துல, சுவாமி நான் கொஞ்சம் உதவி பண்றேனே, என்ன தனியா பண்ணிக்கிட்டு இருக்கீர்னா. ஓடி போயிடு, இங்க வராத நீயா, இது எனக்கு ஆச்சாரியன் கொடுத்த கைங்கரியம், இதுல மற்றவங்களுக்கு எல்லாம் பங்கு கிடையாது, தள்ளிப்போடு அப்படின்னார். சரி, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், இந்த அம்மா பாவம் கர்ப்பிணி பெண் கஷ்டப்படுறாளே என்று சொல்லி இந்த அம்மாவை இவர் மண்ணை எடுத்துட்டு வர்ற வரைக்கும் கொஞ்சம் தள்ளி, அந்த அம்மா கொட்டுற இடத்துக்கு பாதையை கடந்து போற இடத்துல மறைஞ்சிருந்து ஒரு இடத்துல, அம்மா ஏம்மா இப்படி கஷ்டப்படுற, சரி அவர் ஏதோ கோச்சிக்கிறார், நீ இங்க வரைக்கும் கொண்டு வா, இங்க இருந்து நான் கொண்டு போய் கொட்டிட்டு வரேன் அப்படின்னு இவர் அந்த இடத்துல இருந்து வாங்கிட்டு போய் தூரத்துல மணலை கொட்டிட்டு வரார். அனந்தாழ்வான் பார்த்தார், இது என்னடா திடீர்னு இந்த மனைவி சீக்கிரமா வராளே, ஏன் இப்போ நீ ரொம்ப நேரம் ஆகுமா நீ போயிட்டு வர்றதுக்கு, இப்ப என்ன திடீர்னு சீக்கிரமா திரும்பி வர மணலை கொட்டிட்டு, பக்கத்துல எங்கன்னா கொட்டிடுறியா அப்படின்னு கேட்க, இல்ல அங்க ஒரு இளம் பிள்ளை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் தூரமா கொட்டிட்டு வரான் அப்படின்னு. உடனே யார் அது அப்படின்னு பாக்குறாரு. அதோ அங்க நிக்கிறான் பாருங்கன்னு காட்டுறான். இவருக்கு கோபம். அதே பிள்ளை முதல்ல வந்து கேட்டவன், நான் தான் உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்ல, எங்கடா வந்த நீ அப்படின்னு, போ இங்க இருந்து கிளம்புனா அவர் போக மாட்டேங்கிறார், இதோ வரம்பார் அப்படின்னு துரத்தினார். பின்னாடி துரத்திக்கிட்டே ஓடுறார். இவர் துரத்திக்கிட்டே ஓட அந்த பிள்ளை ஓடிக்கிட்டே இருக்கான். கோயில பிரதட்சணமா போனோம் இல்லையா, இந்த பிள்ளை போற அவசரத்துல எல்லா இடமும் அவர் பின்னாடியே துரத்திட்டு போறார், கையில கடப்பாறையோட துரத்திக்கிட்டே போறார். பேக் சவாரின்னு இன்னைக்கும் உற்சவம் நடக்கும் அந்த இடத்துல, திருவேங்கடத்துல. அப்பிரதட்சணமா போறான் பிள்ளை, பின்னாடியே துரத்திட்டு போறார். பிள்ளை திடீர்னு பார்த்தாக்கா கர்ப்பகிரக கோயிலுக்குள்ள போன மாதிரி இருக்கு, ஆனா மறைஞ்சிட்டான், தெரியல. அவர் கடைசியில் அந்த பிள்ளைய பார்த்துட்டோம், நம்ம கண்ணை விட்டு இனிமே இவனை பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே தன் கையில இருக்கக்கூடிய கடப்பாறை எடுத்து வீசி அடிச்சார். அந்த கடப்பாறை அந்த பிள்ளை இப்படி திரும்பி பார்த்தான். பிள்ளை பார்க்கிற நேரம் சரியா அவனுடைய முகவாய் கட்டையில போய் டமால்னு அடிச்சது.
அடிச்ச உடனே ரத்தம் பீரிக்குது. இவர் அதெல்லாம் பார்க்கல. யார் இவன்னு பின்னாடி துரத்திக்கிட்டு வரார். கோயில்கிட்ட வந்து பார்த்தால் அர்ச்சகர்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். சுவாமி, என்னது அபச்சாரமா போச்சே, ஸ்ரீனிவாச பெருமாள் சிலை அந்த பகவானுடைய விக்கிரகத்துல அவருடைய முகவாய்க்கட்டையிலிருந்து ரத்தம் பீரித்து வருகிறதே அப்படின்னு சொல்ல, அனந்தாழ்வான் இதை கேட்டு ஓடி வரார். ஐயோ, அந்த பகவான் மேலதான் போட்டுட்டோமா, வந்தவன் கைங்கரியத்தை பிரார்த்திச்சவன் ஸ்ரீனிவாசனே வந்தானா அப்படின்னு சொல்லி பச்சை கற்பூரத்தை கொண்டு போய் அந்த பகவானுடைய முகவாய்க்கட்டையில வச்சு, நீ பக்த பராதீனன் அப்படின்னு காட்டி அவரிடத்துல அபச்சாரம் பிரார்த்தித்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறார். தெரியாது பெருமாளே, ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு இப்படி தடை வருதே அப்படிங்கறதுக்காக வீசி அடிச்சுட்டேன், கோபித்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லி பச்சை கற்பூரத்தை சாத்த பெருமாள் அன்னைக்கு சொன்னார், எனக்கு எப்போ இதே போல இந்த அடி தழும்பு எனக்கு தெரியணும், முகவாய்க்கட்டை தழும்பு தெரியணும், எல்லாரும் வர்றவங்கெல்லாம் எத்தனை காலம் கலியுகத்துல கூட எல்லாருக்கும் தெரியணும். இது போல அனந்தாழ்வான்னு ஒருத்தர் கடப்பாறையை வீசி அடிச்சார், அது முகவாய்க்கட்டையில பட்டுது, அது பகவானுக்கு பச்சை கற்பூரம் தினமும் சாத்திக்கிறார்னு எனக்கு பச்சை கற்பூரம் சாத்துங்கோ, அந்த கடப்பாறையும் பத்திரமா வாசல்லையே கட்டி விடுங்கோ, எல்லாருக்கும் தெரியணும் எந்த அளவுக்கு பகவான் எளியவன், எந்த அளவுக்கு நீர்மையானவன், சுலபன் ஸ்ரீனிவாசன் உலகத்துக்கு தெரிய வேண்டும்னு சொல்ல, இன்னைக்கும் நீங்க முகத்வாரம் முக்கியமான துவாரத்துல போனா அனந்தாழ்வான் குரோபார் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்க, கடப்பாறைன்னு எழுதியிருப்பாங்க. அதே போல ஸ்ரீனிவாச பெருமாளுடைய முகவாய்க்கட்டையில இப்போ நம்ம பார்த்தோம்னா எப்பவும் வெள்ளை பச்சை கற்பூரம் சாத்தியிருப்பார், வெள்ளையா தெரியுது இல்லையா, அப்படி காட்டுகிறார். அந்த அனந்தாழ்வான் ஆச்சாரிய பிரதிபத்தியோட கைங்கரியம் செய்யும் போது எனக்கே கைங்கரியத்துல பங்கு கொடுக்கல, அதுக்கு சான்று இதோ கடப்பாறையில் அடி வாங்கியிருக்கும் பாருங்கோ அப்படின்னு தன் அடியவர்களிடத்துல தனக்கு இருக்கக்கூடிய பாரதந்திரியத்திற்கு ஒரு தழும்பாக ஒரு சின்னமாக பகவான் இன்றைக்கும் சேவை சாதிக்கிறான். அப்படி ஆச்சாரிய பிரதிபத்தி எனக்கு இருந்ததா என்றுதான் திருவல்லிக்கேணி அம்மாள் தன்னுடைய 80வது வாக்கியத்திலே கேட்கிறாள். அடுத்தது 81வது வாக்கியம், அடியில் கேட்டே அறிய வேண்டும் என்றேனோ பெற்றியை போலே. அடியில் கேட்டே அறிய வேண்டும் என்றேனோ பெற்றியை போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.